வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக சமாதான பிரியர்களே, அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். அனைவரும் இனிதே வாழ்க, வாழ்க வளமுடன். வாழ்க்கை என்பதை பற்றி எனக்கு தெரிந்த அளவிலே மற்றவர்களுக்கு புரிய வைக்க முயற்சி செய்கின்றேன். ஏனென்றால் அது ஒரு புரியாத புதிராக இருக்குது. எல்லோரும் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. வாழ்க்கை என்றால் என்னன்னு தெரிந்து வாழ்க்கை நடத்துறாங்களான்னா அதுவும் தெரியல. நாங்க ஓஷோ யோகான்னு ஒரு கிளாஸ் கிட்டத்தட்ட ஒரு 9 வருடம் நடத்திக்கிட்டு இருந்தோம். அதுல கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கிட்டையும் ஒரு விளக்கம் கொடுத்துட்டு ஒரு கேள்வி கேட்பது. நான் எல்லாம் கேள்வி கேட்டு கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றது இல்லை. நீங்களே சிந்தனை பண்ணுங்க. நேரம் கிடைக்கிறப்ப நீங்க அவசரப்பட வேணாம். உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்ப நீங்களே கண்டுபிடிங்கன்னு சொல்றது. மனம் என்றால் என்ன? அறிவு என்றால் என்ன? புத்தி என்றால் என்ன? இந்த பூமிக்கு நீங்க எதுக்காக வந்திருக்கிறீங்க? வாழ்க்கை என்றால் என்ன? கிட்டத்தட்ட ஒரு நேரடியா நானே ஒரு 3000 பேர்கிட்ட அந்த கேள்வி கேட்டிருப்பேன். ரொம்ப பேருக்கு தெரியல. வாழ்க்கை அப்படின்னா தெரியல. ஏதோ பிறந்துட்டங்க, போயிட்டு இருக்குது. பல்வேறு நிலையில அது போயிட்டு இருக்கு. ஒருத்தர் கண்ணதாசன்ட்ட கேட்டாராம், வாழ்க்கை என்றால் என்ன அப்படின்னு. அவர் சொன்னார, வாழ்க்கைனா வாழ்ந்து பார்ப்பதுதான் வாழ்க்கைன்னு. ஒருத்தர் பிறக்கிறாரு, ஒரு 80 வயது வரை வாழ்க்கை நடத்துறாரு. அதுல ஒரு வாழ்க்கை அனுபவங்கள் கிடைக்குது. வாழ்க்கைனா என்னன்னு தெரியுது. ஆனால் 80 வயது ஆயிட்டா மட்டும் வாழ்க்கைனா தெரியும்னா அதுவும் கிடையாது. 80 வயதுனா கூட தெரியாது சில இடத்துல, சில பேருக்கு. ஆனா அதை வச்சு சொல்ல முடியாது. இருந்தாலும் அவங்களுக்கு தெரிந்த வகையிலே வாழ்க்கை என்றால் என்னன்னு சொல்றாங்க. 80 வயது வாழ்ந்து அந்த வாழ்க்கையில ஒரு 20 வயது பையனுக்கு சொல்றாரு. 20 வயது பையனுக்கு புரியுமானா புரியாது. அது கிடக்குது பெருசு, தெரியாது. திரும்ப அந்த 20 பையனும் வாழ்ந்து பார்க்கும்போது கடைசியா தான் தெரியும் வாழ்க்கைன்னு. அப்படியே தெரிஞ்சாலும் சொன்னா யாரும் கேட்க போறது இல்ல. 80 வயதுல தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க? அது ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால ஒரு பருவம் வந்த உடனேயே ஒரு 16, 17, 20 வயதுக்கு உள்ளார வாழ்க்கை என்றால் என்னன்னு தெளிவா தெரிஞ்சுக்கிட்டா, அதான் மகரிஷி அவங்க சொல்லுவாங்க. ரோட்ல போயிட்டு இருக்கிறோம், திடீர்னு கரண்ட் கட் ஆயிடுச்சு. ரொம்ப தடுமாற்றமா இருக்கு. ஆனா கையில டார்ச் லைட் இருந்தா எப்படி இருக்குங்க? நல்லா போலாம். அது மாதிரி இந்த வாழ்க்கைங்கிறதுல இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஏதாவது பிரச்சனை, சிக்கல் ஏற்படும் போது இந்த டார்ச் லைட் மாதிரி வாழ்க்கை என்றால் என்ன அப்படின்னு தெரிந்து வைத்திருந்தோம்னா அது ரொம்ப உதவிகரமா இருக்கும். தடுமாற தேவையில்லை, தடம் மாற தேவையில்லை, அழகா போயிட்டு இருக்கலாம். அது அந்த வயதுக்குள்ளார தெரிஞ்ச மிக சிறப்பு. அவங்களுக்கு சிறப்பு, அவங்க குடும்பத்துக்கு, இந்த சமுதாயத்துக்கே சிறப்பா இருக்கும். அப்ப அந்த வயதுக்குள்ளார அது தெரியணும்.
எழுத்து கல்வி இருக்கு, தொழில் கல்வி இருக்கு. இந்த வாழ்க்கை கல்வி எங்கேயுமே இல்ல. ஸ்கூல்லலாம் சொல்லிக் குடுக்கறதும் இல்ல. ஏதோ முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ம். வேற தேடுதல் இருக்கும்போது எல்லாம் தெரிவது கிடையாது. இது தெரிஞ்சுட்டா போதும். வேற எதுவுமே தேவையில்ல. ஆனா இத தவிர வேற எல்லாமே நடந்து கொண்டிருக்கின்றது. உண்மையாகவே வாழ்க்கை அப்படிங்கிறது என்ன? எதுக்காக பிறந்திருக்கிறோம்? எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு காலகட்டத்தில எதுக்காக பிறந்திருக்கோம் அப்படின்னு எப்பயாவது நிச்சயமா தோணியிருக்கும். அத தொடர்ந்து கேள்வி கேட்டு கண்டுபிடிச்சவங்க எல்லாம் மகானாயிட்டாங்க. மத்தவங்க அந்த நேரத்தோட மறந்துட்டு திரும்ப தன்னுடைய வேலைகள பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. உலகத்துல எக்கச்சக்கமான தத்துவங்கள் இருக்கின்றன. அதுல வேதாத்திரி மகரிஷி அவங்க வாழ்க்கை தத்துவம்னு ஒண்ணு குடுத்திருக்கிறாங்க. அத பத்தி தான் இப்ப இந்த தமிழ் ஆனந்த யோகத்துல போயிட்டு இருக்குது. எல்லாரும் கேட்டு பயனடைவீங்கன்னு நம்புறேங்க. இது பேசிக்கா இது தெரியணும். இது தெரியலைன்னா என்ன தெரிந்தாலும் அது தெரிந்ததாக ஆகாது. நாம் நினைத்துக் கொண்டிருக்கலாம். தெரிந்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு. இது தெரியலைன்னா தெரிந்தது ஆகாது. அந்த 12 தத்துவத்துல பசி தாகத்துல ஆரம்பித்து பசி தாகம் உடல்ல ஏற்படக்கூடிய வெப்பத்தட்ப ஏற்றத்தாழ்வு, உடல் கழிவுப்பொருளின் உந்து வேகம். இந்த 3 சரி பண்றதுக்கே சில உலகத்துல இருக்கிற முக்கால்வாசி மக்களுக்கு இதுக்கே பிறவி முடிஞ்சு போயிருக்கு. இதுக்கே போராட வேண்டியதா இருக்கு. அதுவும் இந்த போட்டி மிகுந்த உலகத்துல போராட வேண்டியதா இருக்கு. இதுவே சரி பண்றதுக்கே முடிஞ்சிரும். வாழ்க்கைன்னு என்னன்னு தெரியறதுக்குள்ளாரே வாழ்க்கை முடிஞ்சிடும். அடுத்த பிறவிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். இதுல பல்வேறு பிறவியில பல்வேறு அனுபவத்தோட வந்து இதுல பல்வேறு நிலையில இருப்பாங்க. பேசிக்கா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். பேஸ் என்ன அப்படின்னா, நம்முடைய மனம் எப்படி காட்டுதோ அப்படிதான் நாம வந்து எப்படி காட்டுதோ அதை தான் தெரிஞ்சுக்கணும். நம்முடைய மனம் எப்படி காட்டுதோ அப்படிதான் புரிஞ்சுக்கணும். இவ்வளவுதான் முடிஞ்சது. இதுல எல்லா மனநிலையும் ஒரு மாதிரி இருக்காது. அது எப்படி காட்டுதோ அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு, தனக்கு புரிஞ்சத வைத்துட்டு, தன்னுடைய அறிவை வைத்துட்டு இது கரெக்ட் அப்படின்னு நினைத்துட்டு இருக்கலாம். அது முற்றிலுமா கரெக்ட்ன்னு சொல்ல முடியாது. அப்ப அந்த பசி, தாகம் அந்த 3லிருந்து இதுக்கே நேரம் சரியா போச்சுன்னா, அடுத்ததுக்கு போக முடியாது. அது மட்டும் இருந்தா பத்தாது. அதாவது இயற்கை சீற்றம், வேற்றுயிர் பகை, தற்செயல் விபத்து. உலகம் முழுவதும் இந்த பூமி உருண்டையில எப்ப இயற்கை சீற்றம் ஏற்படும்னு சொல்ல முடியாது. பூகம்பம் ஏற்படலாம், சுனாமி வரலாம், மழை பெய்யலாம், காத்தடிக்கலாம், நெருப்பு வரலாம், போர் வரலாம். ஒருத்தர் இருக்கக்கூடிய பேர்ல திடீர்னு போர் வந்துச்சுன்னா, ரஷ்யா, உக்ரைன்ல, இஸ்ரேல் இந்த மாதிரி இடத்துல அங்க இருக்கிற வாழ் மக்கள் திடீர்னு போர் ஏற்படுதுன்னா என்ன ஆகும்? இதுல இருந்தும் தப்பிச்சு வரணும். இது வந்து எல்லா உயிரினங்களுக்கும் பொருத்தமானது. மீது சொல்லக்கூடிய 6 மனித இனத்துக்கே பொருத்தமானது. அந்த ஒழுக்கம், கடமை, ஈகை. இதுக்கு எல்லாமே டெஃபினிஷன் சொல்லிட்டாங்க. எல்லாருமே ரைட்டு. ஆனா நிஜமாவே அந்த மாதிரி வாழ்க்கையை வந்து வாழ்வதற்கு முயற்சி செய்யக்கூட கூடாது. அதுவாக மாறிவிட வேண்டும். இந்த போதுமே. இதையும் சுருக்கணும்னா, யாருக்கும் துன்பம் தரக்கூடாது. துன்பப்படும் உயிர்களுக்கு நம்மால் முடிஞ்ச உதவியை செய்யும். இந்த 2 போதும். 2 ஒழுக்க பண்பாடே போதும். இத எல்லாருக்கும் எப்படி புரிய வைக்கிறது? எல்லாருக்கும் எப்படி இது மாதிரி ஒண்ணு இருக்கிறது எப்படி தெரியும்? சரி. இதோடையும் வாழ்க்கை நடத்தியாச்சு. இதுக்கப்புறம் அந்த மாதிரி அறநெறியோடு வாழ்க்கை நடந்தா, அந்த மாதிரி மனநிலை இருக்கிறவங்களுக்கு அடுத்தது போகும். நம்பிக்கை, விளக்கம், முழுமை பேர். இந்த ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சு கடைசியா முழுமை பேர் வர போகணும். இந்த 3லயே வந்து முடியல. இதுலயே தடுமாற வேண்டியதா இருக்குது. இதுல புலன் மயக்கத்துல வேற செயலை செய்து அதுக்கு உண்டானதை ஆரம்பிச்சு அதிலிருந்து விடுபட முடியாம தத்தளிக்கக்கூடிய கூட்டம் ஒன்று.
என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்னா, எல்லாரும் அந்தந்த பிறவியில அவங்கவங்க அது இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதனுடைய அறிவு நிலை அவ்வளவுதான். நம்ம அதாவது எதையுமே குறைவாக மதிப்பிட தேவையில்ல. ரொம்ப உயர்வாவும் மதிக்க தேவையில்ல. இந்த பேசிக்கா தெளிந்த ஒரு அறிவோடு இருக்கிறவங்க கொஞ்சம் முயற்சி செய்து, உலக மக்களுக்கு எப்படி குடுத்து அவங்களுக்கும் தெரிய வைக்கலாம் அப்படிங்கிற முயற்சியோடு ஈடுபடணும். அவ்வளவுதான். அறிவ அதற்கு செயல்படுத்தணும். அதுக்கு அதுக்குன்னே சில பேர் பிறந்திருப்பாங்க. மீதி பேர் இருக்கிறதுக்கே சரியா போயிடும். தேடுவதற்கே இதுக்கே நேரம் சரியா போயிடும். குறிப்பிட்ட நபர்களை இயற்கை அமைத்திருக்கின்றது. அவங்க தான் என்ன பண்ணணும், கொஞ்சம் முயற்சி இன்னும் அக்கறையோடு முயற்சி இது நினைச்சு வருவதல்ல. அது உள்ளார்ந்த ஒரு நிலை இருக்கிறது. இயற்கை அந்த நபர்களை செலக்ட் பண்ணும் பார்த்தீங்களா? அதுதான். அது எப்படி செலக்ட் பண்ணுவது? வாழ்க்கையிலும் எடுத்து பார்த்தீங்கன்னா, எத்தனை கோடி பேர் இருக்கிறாங்களோ, அத்தனை பேருக்கும் எத்தனையோ விதமான பிரச்சனை, எத்தனையோ விதமான துன்பங்கள். அதை எப்படி தீர்க்கிறது? என்ன அதுக்கு உண்டான தீர்வுக்கு என்ன? அப்படின்னு மனதை போட்டு அப்படியே குழப்பிக்கிட்டு அதிலிருந்து விடுபட முடியாம, அந்த செயல் விளைவு தத்துவம் புரியாம இந்த மனித சமுதாயமே தத்தளித்துக் கொண்டிருக்கு. உனக்கு தெரிஞ்சாலும் சரி, தெரியாட்டியும் சரி, புரிஞ்சாலும் சரி, புரியாட்டியும் சரி, அந்த அருட்பெற நடத்தக்கூடிய அந்த செயல் விளைத்தத்துல துளி கூட அங்க தவறு நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. துன்பம் துன்பம்னா அது வாழ்க்கையில துன்பம் அப்படின்னா அதுக்கு தண்டனையே கிடையாது. ஏதோ பாவம் செஞ்சுட்டோம் அதனால வருது. அந்த மாதிரி தயவு செய்து நினைக்கவே வேணாம். இயற்கை அழகாக நம்மை அந்த மாதிரி போகும்போது செயலின் காரணமா தான் துன்பம் வருது. தனியா எதுவும் வரல. முதலாவதாக அனைத்திற்கும் காரணம் நாம தான் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டா 75% பிரச்சனை மனத்துயரம் முடிஞ்சுது. அவங்க காரணம், இவங்க காரணம் அதெல்லாம் கிடையாது. அத்துணையுமே முழுமையாக நம்முடைய வினைப்பகின் காரணமாக இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கின்றது. அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஏத்துக்கிட்டோம்னா முக்கால்வாசி பிரச்சனை மனதளவில் ஏற்படக்கூடிய பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இந்த துன்பம் ஏற்படாது. ஏன்னா நம்ம ஏத்துக்கிறோம். ஏத்துக்கிட்டாவே அதனுடைய நிலைமையே வேற. நாம ஏத்துக்க மாட்டோம்னாலும் அது கூட போறதில்ல. அந்த மாதிரி அது நடத்தும். அப்ப வாழ்க்கையில துன்பம் வருதுன்னா, நீங்க நல்லா பாருங்க. மனவளக்கலை மன்றமா இருந்தாலும் சரி, இன்னும் எத்தனையோ விதமான ஆன்மீக அமைப்புகளா இருந்தாலும் சரி, எதற்காக அங்கே நுழைகிறார்கள்ன்னு பார்த்தோம்னா, வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சிக்கல் ஏற்படும்போது, அதிலிருந்து மீள்வதற்காக மனம் துன்பப்படும்போது, அந்த மனத துன்பத்திலிருந்து விடுவிப்பதற்காக அந்த மனமே ஏதேனும் ஒன்றை நாடுகின்றது. அந்த இறைநிலையே தான் இங்கே மனமாக இருக்குது. அந்த இறைநிலையே மனமா இருக்கக்கூடிய காரணத்தினால அது மாதிரி பொருந்தா உணர்வு ஏற்படும்போது அதை தாங்கிக்க முடியாம அதிலிருந்து விடுபடுவதற்கு ஏதேனும் ஒன்றை நாடுகின்றது. ஆன்மீகம் இப்ப எடுத்து பார்த்தோன்னா எதுக்காக நீங்க வந்தீங்க? அந்த கேள்வி கூட கேட்பேன். எதுக்காக நீங்க வந்தீங்கன்னு கேட்பேன் நானு. நிம்மதியா இருக்கிறதுக்கு. ஏங்க இப்ப நிம்மதியா இல்லையான்னு கேட்பேன். இல்ல பர்மனன்ட்டா நிம்மதியா இருக்கிறதுக்கு. அது முடியாது. வாய்ப்பே கிடையாது. எப்போ பர்மனன்ட்டா நான் நிம்மதியா இருக்கணும்னு நினைத்த நேரத்திலேயே அதனுடைய துன்பத்துடைய ஆணிவேர் துவங்கி விட்டது. 2யும் ஏத்துக்கணும். 2மே கலந்து தான் வரும். 2, 2 இருக்கு பாருங்க. இரவு, பகல், மேடு, பள்ளம், ஆண், பெண் எத எடுத்தாலும் 2 ஆண்டா இருக்கு. அப்ப வரதான் செய்யும். அப்ப ஆன்மீக அமைப்புக்கு எதுக்கு வராங்கன்னா, அந்த துன்பத்திலிருந்து போக்குறதுக்காக வராங்க. இந்த துன்பம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, வரவே மாட்டாங்களே! அப்படியே இன்பமா இருந்தா இன்பமே அப்படியே போய் பிறவியே முடிஞ்சிருங்க. இன்பம் மட்டும் தான். அது ஒரு போதை மாரி போயிருங்க.
அப்படி பார்த்தோம்னா இந்த இன்பத்தை விட துன்பம் தான் அதிகமாக பாடத்தை கொடுக்கின்றது. அந்த இன்ப நாட்டத்திலே போகும்போது ஒரு இதே போல இன்பமா இருந்தா என்ன ஆகுன்னு ஒரு எச்சரிக்கை உணர்வு வேணா அந்த இன்பம் கொடுக்கலாமே தவிர அந்த இன்பத்தினால் துளி கூட பயனே கிடையாது. ஆனால் துன்பம் என்பது செதுக்குதுங்க. நல்லா நினைத்து பாருங்க. இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையில எத்தனை வயது, இதுல எத்தனை பிரச்சனை, எத்தனை சிக்கல், எத்தனை துன்பங்கள் ஏற்பட்டது. அதுதான் நம்மை செதுக்கின்றது. அது மட்டும் இல்ல, அந்த இயற்கையே என்கிட்ட நீ வாடாங்குது அந்த மாதிரி கொடுத்து. அது மாதிரி வரலைன்னா யாராவது தன்னை அறிஞ்சுக்குன்னு நினைப்பாங்களா? அதை பத்தியே நினைப்பாங்களா? அப்ப அது தண்டனை கிடையாது. சரியான பாதையிலே கொண்டு செல்வதற்காக கொடுக்கப்பட்ட அது உதவின்னு வைக்கலாம். இன்பமா இருக்கிறப்ப அது தெரியாது. இனிமையாவே இருக்கக்கூடிய காரணம் அது தெரியாது. ஆனா துன்பம் ஏற்படும் போது என்னாவது நம்ம அறியாமலே அந்த மனதில் ஏற்படக்கூடிய வலி அதை ஈர்த்துட்டு அந்த துன்பத்தை காமிக்கும். அப்ப இன்பமே இருந்தா அது தெரியவே தெரியாது. ஏன்னா அது இனிமையா இருக்கு. என்ன காரணம்? எங்க இயற்கை அமைப்பே மனிதனிடத்திலே இயற்கையாகவே இன்ப நாட்டத்தை வைத்திருக்கின்றது. இனிமையா இருக்கிறதுக்கு வைத்திருக்கின்றது. அந்த இறைநிலையை தன்னைத்தானே ரசிப்பதற்காக எடுக்கப்பட்ட உருவம் மனிதன். அப்ப இயற்கையாவே இனிமைதான். ஆனால் அதை தெரிந்துக்காத காரணத்தினால, அந்த இயற்கையை தெரிந்து கொள்ளாத காரணத்தினால அதற்கு மாறாக நடக்கும்போது துன்பம் ஏற்படுது. இதை புரிஞ்சுக்கணும். பேஸ் இதுதான். இது தெரிஞ்சுக்காம எனக்கு எப்படி ஏன் நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, அதுல எப்படி மீள்வது, சரியான செயல் விளைவு தத்துவத்தை தெரிந்து கொண்டோம் என்றால் அதை அப்படியே ஏத்துக்கிட்டு இப்ப என்ன செயல் செய்யணுமோ அந்த செயலை செய்யணும். இவ்வளவுதான் முடிஞ்சது. மனமும் தளரக்கூடாது, சோர்வும் ஏற்படக்கூடாது. இதுல வேற தீங்கு செய்யறவன நல்லாதான் இருக்கிறான், எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதோ? அது செயல் தத்துவத்தை சரியாக புரிந்து கொள்ளாத காரணத்தினால. கெடுதல் பண்ணா நல்லா இருக்கான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க மனம் படப்பாடு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஒருத்தருடைய மனநிலை எப்படி உணர முடியும்? அதனால அனைத்துக்குமே நம்முடைய வினைப்பதிவின் காரணமா இருக்கின்றது. அப்போ துன்பம் ஏற்படுது அப்படின்னா நம்மை சரியானதுல கொண்டு போறதுக்காக அப்படின்னு புரிஞ்சுக்கணும். என்னங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? நீங்க என்ன படிச்சுட்டு ஏதோ மேடை பேச்சு பேசிக்கிட்டு இருக்கிறீங்களா? எனக்கு தனி நபர் எனக்கு ஏற்படக்கூடிய துன்பம்னு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க இதெல்லாம் அனுபவிச்சிருக்கிறீங்களா? தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு தான் தெரியும். நீங்க பாட்டுக்கு பேசுவீங்க. சமயத்துல இது மாதிரி கேட்கும்போது நல்லா தான் இருக்குது. ஆனா தூங்கி எழுந்தா காலையில பெரிய பிரச்சனை, சிக்கல், சுத்தமா எல்லாம் மறந்து போய் ஒரே வாழ்க்கையே பிரச்சனையே தான் தெரியுது. என்ன பண்றது? நல்லா பாருங்க. வேதாத்திரி மகரிஷி அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இதுவரை உலகத்துல ஞானம் அடைந்தவர்கள் அத்துணை பேருமே சுகபோகத்தில் ஞானம் அடைந்ததாக சரித்திரமே கிடையாது. ஒருத்தர் கூட சுகமா இருந்து ஞானம் அடைந்தது சரித்திரமே கிடையவே கிடையாதுங்க. ஒருத்தர் கூட முடியாதுங்க. அந்த மாதிரி இருந்தா ஞானமே கிடைக்காது. உண்மையாகவே துன்பம் நேருக்கு நேர். ஏங்க மற்றவங்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பத்தை நீ கேட்டீங்கன்னா ஓகே அப்படியா, அப்போ அவங்க ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது எல்லாம், அவ்வளோதான். அந்த மொழி கேட்டு முடிச்சா நீங்க சாப்பிட்டு தூங்கிட்டு உங்க வேலையை பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனால் உண்மையாகவே அது அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உண்மையாகவே அந்த மனதனுடைய வேதனை, மனதனுடைய வலி அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதை கண்டுபிடிச்ச ஞானி தான் இந்த மாதிரி
யாருமே உலகத்துல மனவேதனையோடு மன வலியோடு இருக்கக்கூடாதுன்னு தான் இந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி உலகம் முழுவதும் எத்தனையோ ஆன்மீக அமைப்புகள் இருக்கின்றன. எல்லாமே முயற்சி செய்துகிட்டு இருக்கிறோம். இதை எப்படிதான் அதை புரிந்து கொள்வது? வாழ்க்கை எப்படி புரிந்து கொள்வது? இப்ப இதுக்குதான் பயிற்சிக்கே வராங்க. பயிற்சி செய்யும்போது நல்லா இருக்கு. இந்த பேட்டரிக்கு இது பேட்டரி சார்ஜ் போட்ட மாதிரி, செல்போன் சார்ஜ் போட்ட மாதிரி சார்ஜ் குறைய குறைய அதெல்லாம் போயிடும். அப்ப காலம்புறம் வந்து சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? அது கூட என்ன அப்படின்னா, அது கூட ஒரு போதை மாதிரி. என்ன போதை? கவலையா இருக்குன்னு தண்ணி போட்டுட்டு போறாங்கல்ல, தண்ணி போட்ட நேரம் நான் ரொம்ப அற்புதமா பேசுவாங்க. ஒண்ணுமே கிடையாது அவங்களுக்கு. எதுவுமே கிடையாது. பொறுப்பே கிடையாது. அந்த மாதிரி தான் சமயத்துல இதுவும் ஒரு போதை மாதிரி ஆயிரும். உண்மையாகவே வாழ்க்கைங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? முதலாவதா நாம புரிஞ்சுக்கணும், நாம தெரிஞ்சுக்கணும். அப்ப நாம முயற்சி எடுக்கணும். உலக மக்களுக்கு எல்லாமே இது பண்ணணும். அந்த விஜய் டிவியில இருக்கக்கூடிய மகாபாரதத்துல ஒரு வசனம் வருது. என்னாவது இப்ப முடிவு எடுக்கணும். போர் வேணுமா வேணாமான்னு முடிவு எடுக்கணும். அப்ப கிருஷ்ணர் வந்து அவங்க பாஞ்சாலிகிட்ட வந்து சொல்லக்கூடிய வசனம். பாஞ்சாலி என்ன முடிவு பண்றாங்க? எனக்கு என்ன மாதிரி துன்பம் கொடுத்தாங்களோ அத்தனை கௌரவர்களையும் நான் வந்து மன்னிச்சிடுறேன். போர் எதுவும் வேணாம். நாங்க 5 பேர் 5 குழந்தைங்களும் நாங்க தனியா வாழ்க்கை நடத்துறோம். எங்களுக்கு அரசும் வேணாம், ஒண்ணும் வேணாம் அப்படின்னு. இது எப்போ சொல்றாங்கன்னா, அவர் கிருஷ்ணர் சொல்றாரு. இந்த போர்ல வந்து உன்னுடைய 5 கணவரை தவிர மீதி எல்லாருமே இறந்து போயிருவாங்க அப்படின்னு. அப்படிங்கும்போது அது வேணான்னு பயப்படுவாங்க. அதுக்கு தான் வந்து அந்த கிருஷ்ணர் சொல்றக்கூடிய வசனம் பாருங்க. இயற்கை வந்து என்ன வேணாலும் பண்ணுங்க. எப்படி வேணாலும் பண்ணுங்க. அங்க ஒரு அந்த அந்த நாடகத்துல வரக்கூடிய வசனம். கிருஷ்ணர் சொல்லக்கூடியது. உன்னுடைய சுயநலத்தை மட்டும் உனக்கு ஏற்படக்கூடிய துன்பத்தை மட்டும் வைத்துக்கிட்டு நீ முடிவு பண்ணி இதுக்கு போர் வேணா நாங்க இப்படியே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது சுயநலம். எப்ப தன்னுடைய துன்பத்தை உலகத்து மக்கள் இது மாதிரி துன்பம் அனுபவிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி துணிந்து இதுக்கு செய்தா யாரு அதை கருவியா பயன்படுத்துவாங்க? இயற்கை யாரை கருவியா பயன்படுத்தணும்னா, யாரு வந்து எக்கச்சக்கமான துன்பங்களையும் அனுபவிச்சவங்களோ, அது அவங்க என்னென்னலாம் தியாகம் செய்தார்களோ, அவங்கள தான் அந்த மாதிரி நன்மை செய்வதற்கு இயற்கை பயன்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி வசனம் வரும். அந்த மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா, வேதாத்திரி மகரிஷி சாதாரண மனிதர் கிடையாது. வேதாத்திரி மகரிஷி பெரிய ஒரு ஞானி. ஞானம் அடைந்ததுக்கு பிறகு எவ்வளவு பெரிய துன்பங்கள் அனுபவித்திருக்கிறார். ஞானிக்கு துன்பம் வரலாமா? ஏன் இது மாதிரிலாம் நடக்குது? பெரிய ஞானிக்கு வந்த துன்பம் எவ்வளவு பெரிய துன்பம். இது அத்துணையுமே அனுபவித்த காரணத்தினாலும் அந்த தியாகம் செய்த காரணத்தினாலதான் அவரை அற்புதமான கருவியா இயற்கை செலக்ட் பண்ணுது. எக்கச்சக்கமா எப்ப அந்த காலகட்டத்திலே வந்து 1000 வாங்க வாங்க என்னன்னு தெரியல. இன்டர்நெட் வந்து கனெக்ஷன் கட் ஆயிருச்சுங்க. அதனால கட் ஆயிருச்சு. அதனால திரும்ப செல்ல வந்தேன். ஐயா நீங்க இந்த மாதிரி கட்டாய திருப்பி வரும்போது ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டீங்க. நீங்க எந்த நேம்ல வரலீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. நன்றிங்க. வாழ்க வளமுடன். அப்படியா? ஓகே. வாழ்க வளமுடன். அப்ப இயற்கை வந்து அந்த மாதிரி உலகத்துக்கு வந்து ஏதாவது ஒரு நன்மை செய்யணும் அப்படின்னு ஒரு கருவியா பயன்படுத்தினா இது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் இல்ல. அவ்வளவு விஷயங்கள் பின்னால இருக்கு. அப்ப நீங்க உலகத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இது
அதை தாண்டி அந்த தியாகத்தையும் தாண்டி தான் வந்தாகணும். இல்ல அதெல்லாம் நமக்கு வேணாம், நம்ம வந்து இப்படியே வாழ்க்கையை நடத்திட்டு போறோம், இதெல்லாம் எதிர்கொள்ள அளவுக்கு மன வலிமை எனக்கு கிடையாதுன்னா அப்படியே வாழ்ந்துட்டு தன்னை மட்டும் பார்த்துட்டு தன்னுடைய குடும்பத்தை மட்டும் பார்த்துட்டு போக வேண்டியதாங்க. அப்ப இயற்கை வந்து செலக்ட் பண்ணும் அந்த மாதிரி நபர்களை. அதனால நமக்கு வரக்கூடிய துன்பத்தை வந்து வேற மாதிரி எடுத்துக்க வேண்டாம். அத சரியான முறையில அப்படியே துன்பம் ஏற்பட்டாலும் அது நம்முடைய அறிவை கொண்டு இன்னும் மனம் தளராம எப்படி நல்லது மட்டுமே செய்வது அப்படிங்கிற நோக்கத்தோடு செயல்பட்டா இயற்கையை அதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனுடைய தன்மை ஃபிராக்ஷன் டிமாண்ட்ஸ் டோட்டாலிட்டி சப்ளைஸ். இதுதான் அதனுடைய வேலையே. அதுதான் அதுக்கு உண்டான சப்ளை அது வந்து கொடுக்க ஆரம்பிச்சு. அப்ப வாழ்வை எதிர்கொள்வது எப்படி? அப்ப பேஸா இந்த செயல் விளைவு தத்துவம், காந்த தத்துவம் புரிஞ்சா செயல் விளைவு தத்துவம் புரிஞ்சிடும். அதுல துளி கூட தவறே ஏற்படாதுங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கணும். அவ்வப்போது மாறுறது அப்படிங்கிற அதாவது தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னா அங்க 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 வேலையே கிடையாதுங்க. அங்க புரியலையும் போதுதான் வந்து அங்க அந்த குழப்பம் ஏற்படுது, அங்க தவறு நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட்டு வாழ்க்கையே ஒரு பிரச்சனையாக மாறிவிடுகிறது. அப்ப அறிவை கொண்டு சரியான வந்து செயலை செய்யணும். அந்த மாதிரி செயல் செய்வதற்கு மனதிலே வரக்கூடிய உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுக்காம இருக்கணும். ஏன்னா அந்த உணர்ச்சியோடு போராடுவதே பெரிய வாழ்க்கையில போராட்டமா போயிடுது. இதுக்கே வந்து நேரம் சரியா போயிடுது. இந்த போராட்டத்தில் ஈடுபடும் போது அறிவால தெளிவாக சிந்தனை செய்ய முடியுது. அப்ப என்ன பண்ணலாம்னா அந்த இயற்கை அது எப்படி செயல்படுது? நாம பிறக்கிறதுக்கு முன்பாக கோடானு கோடி வருடங்களாக அந்த இயற்கை இருந்தது. அந்த அருட்பேராற்றல் அந்த சுத்தவெளி இருந்தது. நாம இறந்ததுக்கு பிறகு கோடானு கோடி வருடங்கள் இருக்க போகிறது. இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துல ஒரு 80, 90, 100 இந்த குறிப்பிட்ட வருடங்கள்ல எதை கண்டுபிடிக்க முடியும்? அந்த இயற்கையை புரிந்து கொண்டால் இத மிக 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 எளிமையா புரிஞ்சுக்கலாம். அழகா வாழ்க்கை நடத்தலாம். அந்த ஏற்படக்கூடிய மாற்றம் உலகம் முழுவதும் பரவி அங்கே கூட மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. பாருங்க, அந்த சுத்துவெளி எப்ப அசைஞ்சிருக்கும். நீங்க வந்து நம்முடைய மேத்தமேட்டிக்ஸ்ல போட்டா அந்த மேத்தமேட்டிக்ஸ் அடங்காது. அது அசைந்து விண்ணாகி காற்றாகி நெருப்பாகி நீராகி நிலமாகி ஓரறிவு தாவரத்திலிருந்து 6வது அறிவு பெற்ற மனிதனா வந்து இதுல வந்து எத்தனையோ 700 கோடி மக்கள் பிறந்து அது இன்னும் கண்டினியூஸா போய்கிட்டே இருக்கு. செயல் விளைவு தத்துவத்துல என்னென்ன மாதிரி இருந்தா என்ன மாதிரி மாற்றம் நடக்குன்னு அது இயற்கையா அங்கே அமைந்திருக்கிற காரணத்தினால அது பாட்டுக்கு தொடர்ந்து போய்கொண்டே இருக்குது. தொடர்ந்து போயிடுச்சு. அது தொடர்ந்து போயிட்டே இருக்கு. நிலையா நிக்கல. பூமியும் நிக்கல, சூரியன் நிக்கல, இந்த பிரபஞ்சமே நிக்கல. அத்தனையும் சுழண்டு கொண்டிருக்கின்றது. அத்தனையும் நகர்ந்து கொண்டே இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில ஒரு துன்ப உணர்வு நமக்கு நெருங்கிய நம்ம மேல நாம அன்பு வைத்து நெருங்கிய ஒருத்தர் இறந்துட்டாங்க. மதியம் ஒரு 11 மணிக்கு இறந்துட்டாங்க. 11 மணிக்கு தெரிஞ்சிருச்சு நமக்கு.
இறந்துட்டாங்க. இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாது. முடிஞ்சது. 11:10, 11:30, 12 1 மணி நேரம் ஆச்சுங்க இறந்து. அதுக்கெல்லாம் என்னென்னமோ அந்த காரியம் தான் செய்யணும். இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏத்துக்கணும். ஒரு நாள் முடிஞ்சது. 1 வருடம். பாருங்க. இந்த மாரி கோடானு கோடி பேரு பிறந்திருக்கிறாங்க, இறந்திருக்கிறாங்க. இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது. நாமளும் திரும்ப வந்து பிறக்கிறோம். அதெல்லாமே மறந்துருது. இருந்தாலும் சூக்குமமாக அந்த கருமையத்திலே பதிந்த அந்த பதிவின் காரணமாக அந்த மாரி ஒரு இயற்கை சூழ்நிலை ஏற்படுத்தி யாரோட இணையணும், என்ன மாரி இருக்கணும், எப்படி தொடர்பு, உறவுமுறை என்ன எல்லாம் கிளீனா அது மெகா நெட்வொர்க். இந்த மெகா நெட் அழகா, அற்புதமா நடத்திக் கொண்டே இருக்கின்றது. தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து மூவ் ஆயிட்டே இருக்குதுங்க. ஃப்ரெஷ்ஷா இந்த ஜூம் மீட்டிங் ஆரம்பிச்ச நேரத்துல இருந்து தவ ஆரம்பிச்சதுலேருந்து 1 1/2 மணி நேரத்துல மூவ் ஆயிருச்சுங்க. போயிட்டே இருக்குங்க. எத்தன பேர் உலகம் முழுவதும் எத்தனையோ ஒரு பேருடைய வாழ்க்கை வந்து நடந்து போயிட்டே இருக்கு. நம்ம என்ன நெனைக்கிறோம், இது நிலையாக இருக்குதுன்னு எல்லாத்தையும் பிடிச்சு வைக்கணும். இன்பமா இருந்தாலும் சரி, துன்பமா இருந்தாலும் சரி. இன்பமா இருந்தா எப்படி பிடிச்சு வைக்கிறோம், இந்த இன்னும் அதிகமாகணுமே நெனைக்கிறோம். துன்பம் இருந்தா அந்த துன்பத்த சீக்கிரம் போக்கணும்னு நெனைக்கிறோம். அது நகர்ந்து கொண்டு தான் இருக்கின்றது. நம்ம ஃப்ரீயா விட்டுட்டோம்னா, அது தானா வந்து சரியா போகுதுங்க. ஆனா, நம்ம தான் அத பிடித்து வைத்து, நாமே குழப்பிக்கிட்டு, பிரச்சனைய அதிகப்படுத்திக்கிட்டு, இன்னும் பல்வேறு சிக்கல வந்து சமுதாயத்தில ஏற்படுத்தியிருக்கோம். அது நகர்ந்து கொண்டிருக்கிறத பார்க்கணும். எவ்வளவு பேருக்கு தெரியும்? எவ்வளவு பேருக்கு தெரியும்? ஆ இந்த புலன் இன்பத்தின் காரணமாக இந்த புகழ், பொருள், செல்வாக்கு புகுந்து அழுந்தி ம் எவ்வளவு கிடைச்சாலும் அது நிறைவே கிடைக்காதுங்க. ஏன்? உண்மையாகவே இந்த அறிவுக்கு வேணும்னா, அங்கிருந்து அந்த இடத்துக்கு போனா தான் நிறைவு கிடைக்குமே தவிர, வேற வகையில இதற்கு நிறைவே கிடையாது. அந்த நிறைவு பெறுவதற்காக இந்த 4ல எவ்வளவு கிடைச்சாலும் நிறைவு என்பது கிடைக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அறிவுக்கு வேண்டியது வேற. அப்ப அது நகர்ந்து கொண்டே இருக்கு. இத தத்துவமா புரிஞ்சுக்கிறதா, எப்படி எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு இது வந்து ஒரு சொன்னோம்னா கேட்டுக்கலாமே தவிர, இந்த அறிவால எப்படி உணர்ந்து கொள்வது? உணர்ந்து தனதாக்கினா தானே அது புரியும். நகர்ந்து இருந்தது புரியும். குறிப்பிட்ட நாள் துன்பம் வருது. அந்த துன்பத்த நீங்க அத அப்படியே ஏத்துக்கிட்டு, அப்படியே விட்டீங்கன்னா, அது நகர்ந்து போகுது. எனக்கு இப்படி ஆயிடுச்சே, தாங்க முடியலையே, தாங்க முடியாத வேதனை இருக்கே, அப்படின்னு அத பிடிச்சு வைக்கும்போது, அத நகர்வதற்கு இடம் குடுக்காம பிடிச்சு வைத்த காரணத்தினால தான் சிக்கலே வருது. யாரு ஒருத்தர் ஒரு மீளா துயரத்திலே, தாங்க முடியாத துயரத்திலே இருக்கிறார்களோ, அப்போது அவர்கள் அந்த துன்பத்தை நகர்ந்து செல்வதற்கு அனுமதி குடுத்தார்கள் என்றால், அவர்கள் அந்த துன்பத்திலிருந்து முழுமையாக விடுதலை அடைகிறார்கள். அப்படியே பிடிச்சு வச்சுக்கணும். அதான் பிரச்சனையே. வெரி சிம்பிள். இத மட்டும் சாதாரணமா புரிந்துகிட்டா போதுமானதுங்க. எல்லா வகை மனப்பிரச்சனையிலிருந்தும் விடுபட்டுறலாம். அப்புறம் வெளிப்புற பிரச்சனைக்கு நம்ம என்ன பண்ணுமோ, அத வந்து செய்துக்கலாம். அத வந்து நம்ம செயல் செய்துதான் ஆகணும். வேற ஒண்ணும் பண்ண முடியாது. செயல், செயல். எப்படி அறிவு திறமைய வளர்த்துக்கணும், என்ன மாரி பண்ணணும், அப்படின்னு செயல் செய்து தான் அத அனுபவிக்க முடியுமே தவிர, மீதி வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படி பார்த்தோம் என்றால், தொடர்ந்து நிமிஷத்துக்கு நிமிடம், கணத்துக்கு கணம், அப்படியே இந்த கோடானு கோடி சூரிய குடும்பங்கள்லாம் ஒரு இடத்துல இல்ல. அது நகர்ந்து கொண்டே இருக்கின்றது. இங்க மனித வாழ்க்கை நடந்து கொண்டே இருக்கின்றது. வாழ்க்கை போயிட்டே இருக்குதுங்க. இதுவரை எத்தனையோ பேர் இந்த நிமிஷத்துல எவ்வளவோ பேர் இறந்திருப்பாங்க. எவ்வளவோ பேர் பிறப்பாங்க. அப்படி போகுது பாருங்க. இவ்வளவெல்லாம் பார்க்காம தன்னுடைய தனி நபருடைய இன்பத்த, துன்பத்த மட்டும் பார்த்தா வாழ்க்கை எப்படி இருக்கும்? அந்த இன்பத்தையும், துன்பத்தையும் ஆழ்ந்து தான் இருக்கும். ரைட்டுங்க. முடியலையே. இந்த துன்பம் தான் நிக்குதே. வேற ஒண்ணும் வரமாட்டேங்குதே. திரும்ப திரும்ப இதுதான் வருது. என்ன பண்ணதான் வருது. வேற என்ன பண்றது? அப்படின்னு கேட்டா, அது நகர்ந்து செல்வத
உணரணும். நகர்ந்து செல்வதற்கு நாம அனுமதி கொடுத்தோம் என்றால் அது ரிலீஸ் ஆகிரும். எல்லாமே மனம்தான் காரணம். மனது நீங்க பிரச்சனையா நினைத்தா பெரிய பிரச்சனையா இருக்குங்க. நீங்க எல்லாம் ஒண்ணுமே இல்ல நினைச்சீங்கன்னா ஒண்ணுமே இல்லாம இருக்கு. ஏங்க மனதான் காரணம், ஏங்க அது மாதிரி இருக்க முடியலையே. அப்ப மட்டும் சரியா புரிந்து கொண்டோம் என்றால் என்ன அப்படின்னா, அதாவது நம்முடைய உணர்மனம் இருக்கு, அடிமனம் இருக்கு, ஆழ்மனம் இருக்கு. நாம ஏற்கனவே செய்து வைத்த வினைப்பதிவின் காரணமாக அடிமனதிலே ஆழ்மனதிலே பதிவாகி இந்த சூழ்நிலை ஏற்படுது. என்ன சூழ்நிலை ஏற்படுது? இந்த வினைப்பதிவு மாதிரி இந்த மாதிரி செயல்படணும் அப்படின்னு அந்த சூழ்நிலை ஏற்படுத்துது. அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து செயலை செய்திடுறோம். இந்த வந்த அந்த சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மத்தை நம்ம எதுவுமே மாத்த முடியாது. முடிஞ்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. முழுசா அப்படியே ஏத்துக்கணும். ரைட். இப்ப இந்த சூழ்நிலை ஏற்படும் போது அறிவை கொண்டு என்ன வந்தாலும் சரி, நான் நல்லது மட்டும்தான் செய்வேன். உணர்ச்சி வயப்பட மாட்டேன். அறிவை அந்த மாதிரி பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு தெளிவாக அறிவை கொண்டு முடிவு செய்து நல்ல காரியங்களே தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தா இதனுடைய செயல் விளைவு தத்துவம் என்ன ஆகும்? இது நல்லதே நடக்கும். அப்ப அந்த 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 வினைப்பதிவுக்கு சூழ்நிலை ஏற்படுத்தி செய்ய வைக்குது. திரும்ப ஏற்கனவே பதிவின் மூலமா வந்திருக்கோம். திரும்ப அதே தவறை செய்தோம்னா திரும்பவும் வந்து அதிகமாயிட்டு தான் இருக்கும். அப்ப அந்த அறிவு சிறப்பாக செயல்படுவதற்கு இயற்கையை புரிந்து கொண்டு இயற்கை எந்த மாதிரி வழி காட்டுதோ அந்த மாதிரி செல்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த மனதுல வரக்கூடிய உணர்வு தான் அடிமனதுல ஏற்கனவே இருக்கு, ஆழ்மனதுல இருக்கு, அதெல்லாம் வந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நாம நேரடியா அடிமனதையோ ஆழ்மனதையோ நேரடியாக கட்டுப்படுத்த முடியாது. ஓரளவுக்கு கட்டுப்படுத்தலாம், எப்பவுமே கட்டுப்படுத்த முடியாது. இந்த தியானத்தின் மூலமாக ஓரளவு கட்டுப்படுத்தலாம் முடியே தவிர பர்மனண்டா அதை கட்டுப்படுத்த முடியாது. அதை மட்டும் புரிஞ்சுக்கணும். அது இயற்கை, அதை கட்டுப்படுத்தவே முடியாதுங்க. அப்ப இந்த உணர்வுகள்ல நம்ம என்ன நினைக்கிறோமோ, அறிவுல என்ன சிந்தனை பண்றோமோ, என்ன செய்யறோமோ, இது போய் பதிவாகி அடிமனத்திலையும் ஆழ்மனத்திலையும் பதிவாகி திரும்ப அதுவே வந்து திரும்ப அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுபடி திரும்ப திரும்ப செய்துகிட்டே இருக்கிறோம். இந்த செக்கு மாடு மாதிரி திரும்ப திரும்ப அதுவே தான். இது மட்டும் இல்ல, இந்த பிறவி மட்டும் இல்ல. இதுல வந்து எத்தனை பிறவி யார் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. யாரு கனெக்ட் ஆயிருக்காங்கன்னு தெரியாது. அப்புறம் எந்த பிறவியில தன்னை அறிஞ்சுக்கணும் என்ன ஏற்படும் தெரியாது. அந்த அறிவினுடைய நிலை நேருக்கு நேரே வந்தா கூட அதை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த அறிவின் நிலை வேணுங்க. அதுக்கு வந்து ஃப்ரீயா மனந்தப்படணும். வேதாந்தன் மகரிஷியே நேரடியா வந்து கிளாஸ் கொடுத்து மறைமுகமா கொடுத்து இருந்தா கூட அத கூட அந்த நிலையில புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு நிலை இருந்தாதான் முடியுங்க. அப்ப அந்த அறிவு நிலைக்கு என்ன செய்யணும்? வேற ஒண்ணுமே செய்ய வேண்டாம். என்னன்னா இயற்கையில நமக்கு ஏற்படக்கூடிய உணர்வுகளை எதிர்த்து போராடாம ஃப்ரீயா விட்டுடலாம். அதுல வரக்கூடிய உணர்வுகள் புறத்தேவைக்கு வேண்டும் என்றால் பயன்படுத்திக்கலாம். புறத்தேவைக்கு எதுவுமே இல்லைன்னா அப்படியே ஃப்ரீயா விட்டுட்டா என்ன ஆகுங்க? அதை வந்து ஒரு ஆறு போல ஓட விட்டு ஆறு போல ஓட விடுறதுன்னா நம்ம போய் அங்க அந்த வேலை கூட கிடையாது. ஏற்கனவே அது நகர்ந்து கொண்டிருக்கின்றது, ஆறு போல ஓடிக்கொண்டிருக்கின்றது. அதுல குறுக்கிடாம இருந்தோம்னா அது வந்து போயிட்டே இருக்கும். தோன்றும் மறையும் தோன்றும் மறையும் போயிட்டே இருக்கும். நல்லா பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை விதமான உணர்வுகள் ஏற்பட்டிருக்கு, தானாதான் மறைஞ்சிருக்குது. காலத்தால எத்தனையோ துன்பங்கள்லாம் மறைந்திருக்குது. அந்த மாதிரி இயற்கையாவே காலத்தால மறையக்கூடிய ஒரு தன்மை இருந்தும் கூட இயற்கையாவே அந்த மாதிரி இருந்தும் கூட நாம வாலண்டியரா சில இதை பிடித்து வைத்த காரணத்தால இவ்வளவு துன்பம். இயற்கை அந்த மாதிரி அமைப்பு அப்படி இருக்குதுங்க. அந்த மனதை வந்து சரி செய்யக்கூடிய தன்மை இயற்கை தன்னகத்தே வைத்திருக்கின்றது. அப்ப அதை நம்ம தலையிடவே வேணாம். அப்ப தற்சோதனை என்பது எதற்காக? தற்சோதனை எவ்வளவு நாள் செய்யணும்? அதில் வெற்றி பெற வேண்டும் அல்லவா? வாழ்நாள் முழுவதும் வந்து போராடிக்கிட்டே இருக்கணுமா? கடைசி வரை தற்சோதனை பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? தற்சோதனை வெற்றி பெற வேண்டாமா? ஞானிகள்லாம் எப்படி இருந்தாங்க? மகரிஷி எப்படி இருந்தாரு? எப்படி இயல்பா இருந்தாரு? எப்படி இயற்கையோடு இருந்தாரு? எப்படி இயற்கை வந்து வழிகாட்டல் படி போனாரு?
அதுல வெற்றி பெறணுமே, வெற்றி பெறணும். சின்சியரா கரெக்டா பண்ணணும். தவ ஆற்றல் அதுல வந்து வெற்றி பெற்று இருக்கணும். அடுத்த வேலை பார்க்கணும்ல, அடுத்த வேலை பார்க்கணும். அதுல வெற்றி பெற்று மக்களுக்கு கொடுக்கறதுக்கு உண்டான அடுத்த வேலையை பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? மனதை பொறுத்தவரை எதுவுமே செய்யாம அது ஆறு போல ஓடிக்கொண்டிருக்கிறத குறுக்கிடாமல் இருந்தால் என்ன ஆகும்? இந்த உணர்மனங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க இருந்து அது என்ன சப்ளை பண்ணுதோ அதுக்கப்புறம் தான் உணர்ந்துக்க முடியும். முன்கூட்டியே என்ன வரும்னு தெரியாது. கோபம் வந்ததுக்கு அப்புறம் தான் கோபம் ஏற்படுதே தெரியும். வரும் முன்னாலே தெரியுமா? தெரியாது. அப்ப எல்லா உணர்வுகளுமே பல்வேறு வகையில வந்து கொண்டே இருக்கின்றன. அது புறத்தேவைக்கு வேணா பயன்படுத்திக்கலாம். இல்லைன்னா அப்படியே விட்டுடலாம். அதனுடைய ஆயுள் அரை வினாடியில மறைந்துவிடும். இந்த மாதிரி ஒரு இதுல செய்தோம் என்றால் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப என்னென்னலாம் ஃபீட் பண்றோமோ அதுதான் அடிமனதுல போயிட்டு திரும்ப வந்துகிட்டே இருக்குது. என்னென்னலாம் ஃபீட் பண்றோம்? காலையில இருந்து நைட் வரை என்னென்ன ஃபீட் பண்றோம்? வாழ்க்கையில எப்படி முன்னேறணும்? என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? இந்த புலன் இன்பத்துக்கு என்ன பண்ணணும்? அப்படின்னு திரும்ப திரும்ப நினைச்சா இதுவே பதிவாகி திரும்ப இதே வந்துகிட்டு இருக்கும். என்ன வேணும்னு கூட தெரியாது. என்ன வேணும்? வாழ்க்கையில உண்மையாவே உங்களுக்கு என்ன வேணுங்க? தனியா மனதுகிட்ட கேட்கணும். உண்மையாகவே உனக்கு என்ன வேணும்? என்ன கிடைத்தா நீ வந்து அமைதியா இருப்ப? அப்படின்னு மனதுகிட்ட கேட்டு பார்க்கணும். அடிக்கடி கேட்டுக்கணும். உண்மையா உனக்கு என்னதான் வேணும்? போட்டு நை நைன்னு பண்ணிட்டு இருக்கியே, உனக்கு என்ன கிடைத்தா நீ அமைதியா இருப்ப? அப்படின்னு கேட்டு பார்க்கணும். அப்ப அதுவே தெரியாம இருந்தா இந்த வாழ்க்கை வந்து பெரிய பிரச்சனையா தான் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் பல்வேறு வகையில அந்தந்த வயதுக்கு தகுந்த மாதிரி பல்வேறு வகையான பிரச்சனை எக்கச்சக்கமா இருக்குதுங்க. ஆனால் இத மட்டும் புரிந்து கொண்டோம் என்றால், இப்ப என்னாகும், அந்த ஓடுகின்ற மனத ஓடுற மாரி எதையுமே பிடிச்சு வைக்கன்னா இன்பம்னா இன்பம் வருதுன்னா, இன்பம் வந்தது அவ்வளவுதான். அதுவே வேணும்னு நினைக்கக்கூடாது. துன்பம் வந்ததுன்னா உடனே அது போயிடும்னு நினைக்கக்கூடாது. அப்படியே விடணும். அப்ப 2மே மறைஞ்சு போயிரும். அனுபவங்கள் எல்லாமே ஓடி போயிரும். ஓடி போகும்னா அப்ப என்னன்னா, அதுக்காக எல்லாம் 6 மாரி போயிடுச்சுன்னா, உங்களுக்கு நமக்கு ஞாபகமே இருக்காதுங்கிறது அர்த்தம் இல்ல. அது ஞாபகம் வரும். அந்த மாரி பெற்ற அனுபவத்துல எதிர்காலத்துல எது நன்மை செய்யணும் அப்படின்னு அதுக்காக பயன்படுத்திக்கலாமே தவிர, மீதி எதையுமே பிடித்து வைக்காம இருந்தா, அது தொடர்ந்து ஓடிக்கொண்டு இருக்கிற ஒரு காரணத்தினாலே, இந்த கர்மா கூட அங்க ஏற்படாது. கர்ம வினை கூட ஏற்படாது. ஏன்னா, நான் செய்றேங்கிறது கூட கிடையாது. ஏன்னா, நம்ம பிடித்து வைத்தா தான் கர்மா மாறுது. அத ஓட விட்டுட்டீங்கன்னா, அது கூட கிடையாது. அது கூட கிடையாது. தொடர்ந்து அது போயிட்டே இருக்கும். அப்ப நாம குறுக்கிடாம இருந்த காரணத்தினால, இந்த உணர்மனது என்னென்னலாம் ஃபீட் பண்றதோ அதான் அடிமனது, ஆழ் மனதுக்கு போகும்னா, இப்ப இத ஃப்ரீயா விட்ட காரணத்தினால அடிமனதுக்கும் அது போயிரும், ஆழ் மனதுக்கும் போயிரும். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆழ்மனம், அடிமனம், உணர்மனம் எல்லாமே ஒன்றாகி போய் எல்லாம் ஆறு போல ஓட ஆரம்பித்து விட்டது என்றால், இந்த இடத்துல தனக்கென்று ஒரு செயல் எதுவுமே கிடையாது. அந்த நேரத்துல இயற்கை என்ன உணர்த்துகின்றதோ அத வந்து செய்றோம். அத செய்த காரணத்தினால இங்க கர்ம வினை கூட ஏற்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது. இருக்கலாம். சஞ்சித கர்மம் எக்கச்சக்கமா வந்து இருக்கலாம். ஆனா, அது அத்துணையுமே தீர்ப்பதற்கு இன்னும் எத்தனையோ பிறவிகள் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது அப்படியே வந்து இருந்துட்டு போகட்டும். ஏன்னா, ஆறு போல ஓட விட்ட காரணத்தினால, இயற்கையோடு மாறிவிட்ட காரணத்தினால, இயற்கை தெளிவா தெரிந்துவிட்ட காரணத்தினால, உண்மையாகவே, இயற்கையாகவே நாம் மாறிவிட்ட காரணத்தினால, இப்போது மனநிலை எப்படி இருக்குன்னா, உண்மையானவே துறவு என்பது. அதாவது உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவினா, உண்மையாகவே எப்படி இருக்குன்னீங்கன்னா, எதிலுமே பந்தப்படாம இருக்கும். எதுவுமே பந்தம் கிடையாது. ஆனா, நம்முடைய கடமைய செய்வோம். அதுல பந்தம் இல்லாம செய்யக்கூடிய காரணத்தினால, அந்த இயற்கை வந்து பார்த்துக்கும். அது அழகா வந்து கொண்டு போகும். கடமைய மிக சிறப்பா செய்யும். மிக அற்புதமா செய்யணும். இன்னும் தெளிவா செய்யணும். இன்னும் எப்படி தெளிவா வந்து செய்யறதுன்னு அத திங்க் பண்ணி இன்னும் மேலும் மேலும் அத வந்து மெருகேற்றி வந்து செய்யணுங்க. அப்ப மனத பொறுத்தவரை இங்க ஒண்ணுமே இருக்காது. எதுவுமே இருக்காது. ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். 3மே ஒண்ணா போயிருங்க. எப்படி இயற்கை வந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றதோ, தொடர்ந்து நகர்ந்து கொண்டிருக்கின்றதோ,
மாறிக்கொண்டே இருக்கிறது. காலம் எப்படி கொண்டு போகுதோ அதே போல இந்த மனமும், இயற்கை தான் இங்கே மனமா இருக்கின்றது. அந்த நிலைக்கு மனம் போய்விட்டதென்றால் இந்த மனதுக்கு அடைவிடம் என்பது கிடையாது. இந்த மனமும் எப்படி இயற்கை முடிவில்லாம போய்க்கொண்டே இருக்கின்றதோ, இந்த மனமும் முடிவே இல்லாம போய்கிட்டே இருக்குங்க. அப்ப இந்த வாழ்நாள் முடியிறப்ப தெளிவா இருக்கும். தெளிவாக. ஏன்னா அங்க ஒண்ணுமே கிடையாது. எதையுமே பிடிச்சே வைக்கலைங்க. இதுதாங்க பிராக்டிகலா இருக்கக்கூடியது. பிடித்து வைக்காம இருக்கக்கூடியது. பிராக்டிகலா திங்க் பண்ணோம்னா இதுதான். மீது இல்லைன்னா இந்த வாழ்க்கையே துன்பமயமாக, துயரமயமாக இருக்கும். வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சொன்னது, நாம பிறந்ததனுடைய நோக்கம் இயற்கையை தெரிந்து கொண்டு, இந்த பிரபஞ்ச ரகசியத்தெல்லாம் தெரிந்து கொண்டு, இனிமையாக வாழ்வதற்கு இந்த பிறவியை எடுத்திருக்கிறோம். அதை ரசிக்க வேணாமா? நிஜமா நினைத்து பார்த்தா எல்லாமே ரசிப்பு, எங்கேயுமே ரசிப்பு. ஏங்க அழகா எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவான்னா அதுதான். அந்த மாதிரி. ஏன்னா இங்க ஒண்ணுமே கிடையாதுங்க உங்களுக்கு. அந்த சுத்தவழி எப்படி இருக்குதுங்க? அது யாராவது வந்து தனக்கு வேணும் வேணாம்னு பிடித்து பார்க்கிறாங்க, அதுக்கு மனதே கிடையாதுங்க. அந்த இயற்கை அப்படியே அந்த செயலுக்கு விளைவாக, அந்த செயலுங்கும் போது விளைவே தொக்கி நிக்குதுங்க. அந்த மாதிரி அற்புதமா, துல்லியமா நடத்தி கொண்டிருக்கிற காரணத்தினால, இந்த மனமே உயிரோடு இருக்கும் போதே, உடலோடு, உயிரோடு, மனதோடு வாழ்க்கையில பல்வேறு நிகழ்வுகளை பார்த்து கொண்டு, சகித்து கொண்டு, எல்லாமே கேள்விப்பட்டு கொண்டுமே அத அப்படியே ஆறு போல ஓட விட்டோம்னா, அந்த இயற்கை மாதிரியே இருக்கலாம். இயற்கை எப்படி இருக்கிற இடம் தெரியாம அத்தனையும் நடத்தி கொண்டிருக்கின்றதோ, அதே போல யாருக்குமே தெரியாம அழகாக ரசித்து வாழ்க்கையை நடத்தலாம். இதுக்கு தாங்க ஒவ்வொருத்தரும் நாம பிறந்திருக்கிறோம். அத்துணை பேரும் பிறவி எடுத்தனுடைய நோக்கமே அதை ரசிப்பதற்கு தான். கவலைப்படுறதுக்கோ, கஷ்டப்படுறதுக்கோ இல்ல. எல்லாம் நல்லாதான் இருக்குது பேசுறது. எனக்கு வந்து கஷ்டம். திரும்ப திரும்ப அந்த கஷ்டத்தையே நினைக்கக் கூடாது. ஏன் அப்படி கேட்கவே கூடாதுங்க. முடிஞ்சதுங்க. உங்கள இயற்கையை நோக்கி செல்வதற்காக கொடுக்கப்படுகின்றது. செதுக்குது. அத்துணையுமே அத்துணையுமே நம்முடைய நன்மைக்கு தான் வந்திருக்குது அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, எவ்வளவு துன்பம் வந்தாலும் உங்களுக்கு துன்பமா இருக்கு. ஏன்னா இங்க மனநிலை தான் காரணம். அப்ப ஃப்ரீயா விட்டுட்டோம்னா, அங்க பிரச்சனையே இல்ல. ரொம்ப நல்லா இருக்கலாம்னு நல்லா திங்க் பண்ணலாம். இந்த வேதாத்திரத்தை இன்னும் ரொம்ப நல்லா கொண்டு போலாம். நமக்கு வேண்டியது உலக சமாதானம், உலக அமைதி. அதுக்கு என்ன பண்ணலாம்? அத இன்னும் எப்படி என்ன பாயிண்ட்ல வந்து நாம வந்து அத பயன்படுத்திக்கலாம்? எப்படி பயன்படுத்திக்கலாம்? இப்ப இருக்கிற விஞ்ஞான யுகத்துல என்னென்னலாம் இருக்குது? அத எப்படி பயன்படுத்திக்கலாம்? அப்படின்னு போகணும். ஈரோட்ல ஒரு தடவ நான் பேசினேன். வேதாத்திரி மகரிஷி அவங்க சொன்னத சொன்னேன். ஒரு அன்பர் ஒத்துக்கல. என்ன சொன்னாரு மகரிஷி? இதுவரை ஒரு மதம் என்று இருந்ததுன்னா, மதத்த வந்து ஒரு அமைச்சுட்டாங்க. மேலயும் போகக்கூடாது, கீழயும் போகக்கூடாது. ஒரு ரூல் வச்சுட்டாங்க. அந்த காலகட்டத்துல ஓகே. ஆனா, அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாற்றிக்கணும். அதே போல எதிர்காலத்துல நீங்க என்ன பண்ணணும், ஒரு பிரெயின் ட்ரஸ்ட் அமைத்து, எல்லா துறையிலும் முக்கியமானவங்களுக்கு கூட்டு வைத்து, அவங்களுக்கு இத சொல்லிக் குடுத்து, புரிய வைத்து, எல்லாரும் கலந்தாலோசனை பண்ணி, எது வேண்டுமோ, எது வேண்டாமோ, அந்த காலத்துல எடுத்துட்டு நீங்க புதுசா இது பண்ணி நீங்க பண்ணலாம் அப்படின்னு அவரு சொன்னதுதான். முடியவே முடியாது. நீங்க சொல்றது தப்பு. வேதாத்திரி மகரிஷிய வந்து மாத்தவே கூடாது. அவரே அது மாதிரி சொல்லலையே. என்ன மாதிரி ஃப்ரீனஸ் குடுத்திருக்கிறாரு. அந்த அறிவ பயன்படுத்துங்க. அந்த காலகட்டத்துல எப்படி இருக்கோ, இந்த மனித சமுதாயம் அமைதியாக இருப்பதற்கு என்னென்னலாம் செய்யணுமோ, அதுக்கு உண்டான சிந்தனை பண்ணி பயன்படுத்திக்கிட்டு, மாற்றத்த வந்து கொண்டு வரணும். அவரே சொன்னது. பிரெயின் டெஸ்டும் அமைக்க முடியல. அத செயல்படுத்தவும் முடியல. பரவால்ல. நாம நெனைக்கலாம். அது அமையும். தனியா அமைப்பு கூட தேவையில்ல. அந்த ஒத்த அலையில இருக்கிறவங்க வந்து நம்மை அறியாமலே வந்து சேர்வாங்க. அதுதான் வேதாத்திரி மகரிஷி அவங்க சூக்குமமா செய்யுது. அமைப்பே தேவையில்லை. ஏன்னா அமைப்புன்னு வந்துன்னு வச்சுங்களேன், அமைப்புன்னு வந்தா பாலிடிக்ஸ் வந்துரும். அதனால அவரு
எக்கச்சக்கமான வேலைகள் பார்ப்பாருங்க. சூக்குவமாக எத்தனையோ பேருக்குள்ள புகுந்து எத்தனையோ விதத்தை பயன்படுத்தி நமக்கு வேண்டியது உலக அமைதி, உலக சமாதானம். இவ்வளவுதான். இந்த பேனர்லாம் போகணுங்கிறது கிடையாது. ஏன்னா அது கூட எல்லை கட்டியது. நமக்கு வேண்டியது போகணும். அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு திங்க் பண்ணா அந்த ஒத்த கருத்து இருக்கிறவங்க திங்க் பண்ணாங்கன்னா நமக்கே தெரியாம சூக்குமமாக இயற்கை என்னவெல்லாம் அந்த அற்புதங்கள்லாம் நடத்துங்க. அது நிச்சயமாக அது நடக்கத்தான் போகின்றது. அதுல சந்தேகமே கிடையாது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையே தொடர்ந்து போயிட்டு இருக்குது. குறிப்பிட்ட வருடத்தை பார்த்து பயப்படாதீங்க, துன்பப்படாதீங்க. ரைட்டுங்க. இந்த நேரத்துல, இந்த நிமிஷத்துல படக்கூடிய துன்பம், அதுதான் நான் சொல்றேங்க. அது இருக்கத்தான் செய்யும். நீங்க என்ன பண்ண முடியுங்கிறீங்க? நான் இந்த துன்பத்தை ஏத்துக்க மாட்டேன்னா, அது விட்டுற போகுதா? ஏற்கனவே செய்த செயலுக்கு இப்ப நடக்குதுங்க. ஏன் நடக்குது, இப்படி நடக்குதுங்களா? நம்முடைய அறிவ கொண்டு நம்ம வந்து ஒண்ணுமே நம்ம வந்து பண்ண முடியாதுங்க. நம்ம ஒண்ணுமே ஆராய்ச்சியே எதுவுமே அதாவது இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அறிவினுடைய இயலாமைய ஒண்ணுமே பண்ண முடியாது. அவ்வளவு அற்புதமா அது இருக்குது. அப்ப அந்த அறிவினுடைய இயலாமைய புரிஞ்சுக்கிட்டு சரண்டர் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சுச்சுங்க. அது வழி நடத்துங்க. சரண்டர் ஆகாம நம்முடைய அறிவ கொண்டு நாம வேற மாரி வந்து எல்லை கட்டியிருந்தா, அந்த எல்லை கட்டுனத விடணும். எல்லை கட்டுனா திரும்ப வந்து சிக்கல் தான் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே அது ஆறு போல ஓடிட்டு இருக்கிறத நம்ம ஒண்ணுமே செய்யாம இருந்தா போதும். ஒண்ணுமே செய்ய தேவையில்லைங்க. தானாவே சரியா போகக்கூடிய தன்மை இயற்கை தன்னகத்தே வைத்திருக்கின்றது. அந்த மனதை தூய்மை செய்து கொள்ளக்கூடிய தன்மை இயற்கை அங்கேயே வைத்திருக்கின்றது. இருந்தாலும் தற்சூழ்நிலை என்னென்னலாம் முடிவு எடுத்தோம் அதை வந்து புற செயல்ல செய்யும் போது கவனமா இருக்கணும். கோபம் இல்லாம ஆசையை வந்து பந்தம் இல்லாம காரியங்களை செய்தாதான் அதுதான் வந்து ஆசை சீரமைக்கிறது. பந்தம் இல்லாம எவ்வளவு காரியங்கள் வேணாலும் செய்யலாம். பந்தம் இல்லாம இருக்கணும். அதை பிடித்து வைக்கதான் இந்த இடத்துல பந்தம். அப்ப அந்த பந்தம் இல்லாதன்மை இயற்கை அமைஞ்சிடுது. அப்ப தற்சோதனுடைய விளைவு என்னென்னவோ அதெல்லாம் வந்து முயற்சியே செய்யாம இயற்கையாவே நம்முடைய குணங்களாக நம்முடைய குணங்கள் மட்டும் இல்ல, நம்முடைய இயல்பாவே மாறிடுங்க. நீங்க முயற்சியே செய்ய தேவையில்லை. அதுக்கப்புறம் தற்சோதனை தேவையில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய இயல்பா வருது. இங்க உங்களுக்கு இப்ப இயல்பு இருக்குது, அதை மாற்றியமைக்கிறதுக்காக தற்சோதனை செய்ய வேண்டியதா இருக்கு. கோவப்படக்கூடாதுன்னு பாக்குறோம், வருது. இயல்பு அங்க இருக்குது. ஆக மாற்றியமைக்கிறது நம்ம முயற்சி செய்யறோம். இயல்பை ஏத்துக்கங்க. ஏத்துக்க வேண்டியதானே? நான் அப்படிதான். இயல்பு அப்படிதான் இருக்குது. ஆனா, அந்த இயல்பை ஏத்துட்டு வெளிப்புறத்துல செயல்படுத்தும் போது, எப்படி கோபம் இல்லாம இருக்கிறது, அந்த வந்த உணர்வ, அந்த இயல்ப மாத்துறதுக்கு போறோம்னா தான் சிக்கல். அதை ஏத்துக்கிட்டு வெளியில எப்படி நகைச்சுவையோடு பேசுவது, பிறர் புண்படாம எப்படி இருப்பது, அப்படியே கோபப்பட்டாலும் மகரி சூழ்நிலை மாரி எப்படி நடிக்கிறது, அந்த மாரி இருந்தா எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆகவே நாம் செய்ய வேண்டியது ஒண்ணுமே கிடையாது. ஆனால் புறத்துல நாம செஞ்சாதான் விளைவு ஏற்படும். வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுல வந்து தீவிரமா இருக்கணும். என்ன பண்ணணும் திங்க் பண்ணணும். எப்படி கொண்டு போலாம்னு திங்க் பண்ணணும். அந்த மாரி இருக்கணுங்க. ஆக மற்றவங்க வந்து அவங்கவங்க வாழ்க்கைய, அவங்களுடைய குடும்பத்த, அவங்க குழந்தைகள வளர்த்து, அவங்க நல்லா சம்பாதிச்சு, அவங்கலாம் வந்து நல்லா திருப்திகரமா இருந்து, அப்படியே போ வேண்டியதான். மத்தவங்க இதுல தீவிரமா இருக்கிறவங்க, வேதாத்திரி மகரிஷிய கொண்டு போகணும்னு நினைக்கிறவங்க, அந்த கடமையை செய்து கொண்டு எப்படி போலான்னு அந்த மாரி உணர்வோடு இருக்கிறவங்க, நிச்சயமாக இயற்கை பயன்படுத்தும். அதுல சந்தேகமே வந்து கிடையவே கிடையாது. ஆனா ஒண்ண மட்டும் நினைக்கணும், அவங்க வந்து அதுக்கு விலை குடுக்கணும். அந்த மாரி துன்பத்த அனுபவிக்கணும். சில தியாகங்களை செய்ய வேண்டும். இதுதான் இயற்கை நியதி. ஆகவே அத ஃப்ரீயா விட்டுட்டு, வாழ்க்கைய ரசித்து வாழ்க்கையை நடத்துவோம். ஆக அதை எதிர்த்து போராடாம ஃப்ரீயா நம்ம வந்து விட்டாவே தானாகவே வந்து இயற்கை வந்து பல்வேறு வழிகாட்டியாக நினைத்தே பார்க்க முடியாத மிக அற்புதமான ஒரு வழிகாட்டியாக இருக்கும் என்று கூறி அந்த மாதிரி மகரிஷி அவர்களுடைய கண்ட கனவை நாம நிறைவேற்றுவோம். அந்த போர் இல்லாத உலகத்தை நாம நினைக்கணும். போர் இல்லாத உலகம் எப்படி இருக்கணும், ஏன் மனிதர்கள் இப்படி இருக்கிறாங்க, ஏன் புரிய மாட்டேங்குது என்று நம்முடைய சிந்தனையை செலுத்தணும், வாழ்த்தலையை பரப்பணும்.
ஒன்று. அடுத்ததாக போதை இல்லாத தமிழகத்தை உண்டாகணும். பெரிய சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. கேள்விப்பட்டது இப்ப நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, நீ கேள்விப்பட்டதை இதை விட அதிகமாக கேள்விப்பட்டிருக்கலாம். கேள்விப்படாதவங்க நான் கேள்விப்பட்டதை சொன்னீங்கன்னா உங்களுடைய மனம் வேதனை அடையும். உங்க மனதுக்கு நான் வேதனை கொடுக்க விரும்பல. யாருக்கும் பொறுப்பு இல்லை, ஒரு அக்கறை சமுதாயத்தில். நாம அந்த போதையெல்லாம் தமிழகத்தை உருவாக்கணும். எவ்வளவு மேன் பவர் வேஸ்ட் ஆகுது, எவ்வளவு அதை மாற்றம் கொடுக்கணும். இந்த ரெண்டையும் செய்யணும்னா வேதாத்திரி மகரிஷியருடைய உயிர் கலப்பு வேண்டும். அந்த மாதிரி நினைவே அந்த கலப்பை கொடுக்குங்க. அந்த மாதிரி பெற்று நாம் சிறப்பாக வாழ்ந்து காட்டுவோம். இந்த உலகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்வோம். உலகத்துக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வோன்னு யாருக்கும் தெரியுங்கிற அவசியம் கிடையாது. யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இயற்கை எப்படி நடக்குதுங்க? ஏதாவது நிரூபிச்சுக்கிட்டு ஏதாவது சொல்லிட்டு இருக்கா? பாட்டுக்கு யாரு என்ன பண்ணாலும் அழகா நடத்துதுங்க. அந்த மாதிரி ரசிப்பு தன்மையிலே இருந்து வாழ்வோம் என்று கூறி இந்த வாய்ப்பளித்த உங்கள் அத்துணை பேருக்கு நன்றி கூறி அமைகின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம்.